ஹாய் ப்ரோ சென்சஸ். இந்த வீடியோவில் நம்ம ஷின்சான்ல இருக்க ஒரு ஸ்கேரி டிவிடி கோஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோ பெரிய எபிசோட சின்னதா ஒரு 3 மினிட்ஸ்லேயே முடிச்சிருக்கோம். ஸோ ஃபுல்லாக பாருங்க. எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல ஹாரி 2 டிவிடி பிளேயர் வச்சுட்டு எந்த படத்தை பார்க்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ ஷின்சான் வந்து ஆக்ஷன் காமி படம் பார்க்கலான்னு சொல்றான். அப்போ திடீர்னு யோசிச்சுன்னு மிக்சி வந்துட்டு இன்னொரு படம் பேர் சொல்லிட்டு அதை பார்க்கலான்னு சொல்றாங்க. அப்போ ஹாரி உங்களுக்கு படம் பார்க்கணும்னா உங்க வீட்டில் போய் பார்க்க வேண்டியதானே, எதுக்கு எப்பயுமே எங்களை தொல்லை பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வெளில அனுப்பிச்சிடுறாரு. அவங்க 2 பேரும் கோவமா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது அவங்க ஒரு பாலடைஞ்ச டிவிடி கடை பார்க்கறாங்க. அதுக்குள்ளேயே அவங்க போறாங்க. உள்ள ஒரே இருட்டா இருக்கு. அந்த டோரும் க்ளோஸ் ஆயிடுது. அவங்க உள்ள என்னெல்லாம் டிவிடி இருக்குன்னு பார்க்கும்போது ஒரே இன்வேடர் சீரீஸாவே இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு பயங்கரமான ஆள் அங்க வராரு. அவர் பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்காரு. அவர் வாயில பல்லே இல்ல. அவங்களுக்கு வந்து அவர் ஒரு சீடியை ஃப்ரீயா தராரு. இதை வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க 2 பேரும் ஃப்ரீயா கிடைக்கிறதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போறாங்க. அப்ப அவங்க வாங்கிட்டு போகும்போது அவர் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாரு. அந்த படத்தை அவங்க பிளே பண்ண உடனே ஏதோ கருப்பாய் அந்த சீன் அப்படியே கட் ஆயிடுது. அடுத்த நாள் காலையில அவங்க 2 பேரும் ஒரு மாதிரி சோர்ந்து போய் அந்த டிவிடியை ஹாரி கிட்ட தராங்க. ஹாரி அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு வேற ஒரு படம் பாக்குறாரு. பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வந்துட்டு அதே சேம் டிவிடியை தராங்க. பக்கத்து வீட்டு ஆன்ட்டியும் அதே படத்தை கொடுக்குறாங்கன்னு இவங்க குழப்பத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது அப்ப ஷின்சான் வெளில போறான். அப்போ அவன் ஜாலியா விளையாட போயிட்டு இருக்கான்னு பார்க்கும்போது மசாவோ அங்க அதே மாதிரி அவன் மூஞ்சி ஃபுல்லா பர்பிளா ஒரு மாதிரி சோர்ந்து போய் நின்றுட்டு இருக்கான். என்னப்பா வினோதமா இருக்குன்னு ஷின்சான் கேட்கும் போது அவன் அதே டிவிடியை ஷின்சான் கிட்ட தந்து மிரட்டுறான். இந்த மாதிரி இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு. ஷின்சானுக்கு ஒண்ணுமே புரியாம பயந்து போயிட்டு மறுபடியும் வீட்டுக்கு ஓடிடுறான். ஷின்சான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அவங்க வீட்டுல ஹாரியும் மிக்சியும் இந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படின்னு போட்டு பாக்குறாங்க. அந்த டிவிடி பிளேயரை ஆன் பண்ண உடனே உள்ள 2 வினோதமான மனிதர்கள் மாஸ்க் போட்டுட்டு கருப்பு கலர்ல இருந்தாங்க. அவங்க திடீர்னு ஸ்கிரீன் கிட்ட ஓடி வந்துட்ட உடனே அவங்களோட முகத்துல ஹாரியும் மிக்சியோட முகமா மாறிடுது. அப்ப திடீர்னு அந்த கைகள் அவங்களை இழுத்து உள்ள போட்டுட்டு உள்ள இருக்கவங்க வெளில வந்துடுறாங்க. அப்ப ஷின்சான் வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க அம்மா அப்பாவை தேடி பாக்குறான். அப்ப அவங்க அம்மா அப்பா வெளில வந்துட்டு இந்த மாதிரி இந்த சீடியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி அவங்க முகத்துல பர்பிள் கலர்ல ஆகி பயம் கொடுத்துறாங்க ஷின்சானை. ஷின்சான் மறுபடியும் பயன்ட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி ஓடிட்டு இருக்கான். ஷின்சான் என்ன பண்றதுன்னு தெரியாம டிவி கிட்ட ஓடி போயிடுறான். டிவிக்குள்ள அவங்களோட நிஜமான அம்மா அப்பா இருக்காங்க. அவங்க அம்மா அப்பா என்ன காப்பாத்து ஷின்சான் அப்படின்னு கத்துறாங்க. அப்ப அந்த பேய் அம்மா அப்பா வந்துட்டு ஷின்சான் உன்னால உங்க அம்மா அப்பாவை காப்பாற்ற முடியாது, நீ எங்களோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த டிவிக்குள்ள இன்னொரு ஷின்சான் உருவாயிட்டு இருக்கான். எப்படி இன்னொரு ஹாரியும் மிக்சி உருவாங்களோ அதே மாதிரி உள்ள உருவாயிட்டு இருக்கான். இது பார்த்து பயந்து ஷின்சான் ரிமோட் எடுத்து டக்குன்னு ரீவைண்ட் பட்டன் பிரஸ் பண்ணிடுறான். அதனால வெளில இருக்க அம்மா அப்பா உள்ள போயிடுறாங்க. உள்ள இருக்க நிஜமான அம்மா அப்பா வெளில வந்துடுறாங்க. அப்புறம் ஷின்சான் சிரிக்க ஆரம்பிச்சிடுறான். அதுக்கப்புறம் ஷின்சான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி தான் மாட்டிட்டு இருக்காங்க, நம்ம அவங்களையும் காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொல்றான். அவங்க அப்பாவும் ஷின்சானும் பேசிட்டு இருக்கும் போது அந்த டிவிடி கடையில இருந்து அதே பயங்கரமான ஆள் வந்துடுறான் அவங்க வீட்டுக்கு. யார் நீ அப்படின்னு இவங்க எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் போது அவன் விக கழட்டுறான். அவனோட விக கழட்டின உடனே உள்ள சம காமெடியா அவன் 2 கண்ணு இடத்துல சீடி வச்சிருக்கான். அவங்க 3 பேர்கிட்டயும் அவன் நீங்க நடக்கிறதுலாம் எதுவுமே நடக்காது, நான் யாருமே காப்பாற்ற விட மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன் இப்படி பண்றேன்னு கேட்கும் போது அவன் சொல்றான், நான் வந்து என்னோட டிவிடி மனுஷங்களை இந்த மொத்த உலகத்தையும் மாத்திட்டு உங்களோட உண்மையான மனுஷங்களை நான் எடுத்துப்பேன். அது எதற்காகனா டிவிடி மனுஷங்க நான் என்ன சொன்னாலுமே கேட்பாங்க அப்படின்னு சொல்றான். அப்போ ஷின்சான் திடீர்னு அவனோட கண்ணு கிட்ட இருக்க அந்த சீடி மேல போய் ஏறிக்கிட்டு அதை ஒரு மாதிரி கூச வைக்கிறான். அதனால அவன் ரொம்ப கடுப்பாயிடுறான். அப்போ இதனால தான் அவனோட வீக்னஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு ஹாரி ஒரு மார்க்கர் எடுத்து அவனோட மூஞ்சி ஃபுல்லாக கிறுக்கிறாரு. இவங்க கிறுக்கல அந்த சீடி அப்படியே கீழே விழுந்துருது. அந்த ஆள் அப்படியே காணாமே போயிடுறான். இவங்க இப்படி பண்ணதால மொத்த ஊர்ல இருக்க எல்லா மனுஷங்களுமே மறுபடியும் நார்மல் ஆயிடுறாங்க. எல்லாருமே பழையபடி ஆயிடுறாங்க. இதனால ஹாரியும் ஷின்சானும் நம்ம இந்த ஊரே காப்பாத்திட்டோம் ஏ அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹாரி ஃபர்ஸ்ட் மாதிரி எந்த படம் பார்க்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப எப்பயும் போல தொல்லை பண்றதுக்கு யோசிச்சுன்னு மிச்சி வந்துட்டு இன்னொரு படத்தோட பேர் சொல்றாங்க. ஹாரி கடுப்பாயிடுறாரு. பட் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஷின்சான் ஆக்ஷன் காமின் படம் பார்க்க ஆரம்பிக்கிறான். இதோட இந்த எபிசோட் அப்படியே முடிஞ்சிருது. அவ்வளவுதான், இந்த வீடியோவும் இதோட முடியுது. உங்களுக்கு ஷின்சான் பிடிக்கிறா மறக்காம ரெட் கலர் கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.